ஃபீனிக்ஸ். அவன் இன்னைக்கே சாவணும். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நாங்கள் ஜெயிக்கிறதா? Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai. BTech CSE, AI and ML, AI and DS, Cyber Security, IT and ECE. போன்ஸுக்கும் ஹார்ட் இஷ்யூஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா சார்? ஜென்ரலாக அது மாதிரி எதுவும் ரிலேட் பண்ணுற மாதிரி இல்லை. என்ன அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணிவிடும். எல்லாருமே வந்து ஜிம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி வெயிட் லிஃப்டிங் அதுலேயுமே நிறைய பேருக்கு ரொம்ப கிரேஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த டெய்லி வெயிட் லிஃப்ட் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்? அப்படிலாம் எதுவும் வராது. அந்த லிமிட்ஸ்குள்ளே பண்ணாங்கன்னா போதும். அவங்களுடைய எனர்ஜி லெவல், அவங்களுடைய பில்டப்புக்கு ஏற்ற மாதிரி கைட்ஸ் அங்கேயே இருப்பாங்க ஜிம்லலாம், அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னா, தினமும் ஒரே எக்ஸசைஸ் ரிப்பீட் பண்ணக்கூடாது. எக்ஸசைஸ் பண்ணணும். அந்த மசில் பில்ட். ஒரு ஆர்த்தோ பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து வாக்கிங் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்லை வந்து ஃபுல் ரெஸ்ட் பெஸ்ட்னு சொல்லுவீங்களா? வாக்கிங் தான் எப்பயுமே. ஆக்டிவிட்டி இஸ் ஆல்வேஸ் குட். ஆக்டிவிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஜாயிண்ட்டில் போய் செட்டில் ஆகி டேமேஜ் கொண்டு வரும். எந்த விதமான இதுவும் இல்லாமல் தேய்மானத்தினால வயதாக தேய்மானத்தினால வருது. காரில் டயர் தேஞ்சு போனால் எப்படி ஆகுமோ அதே மாதிரி நம்ம முட்டியும் தேய்மா. நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்போ வந்து ஃபியூச்சரில் நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும், அது டேஞ்சரஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மையா? இல்லையே, அது அப்படியே நம்ம யாரும் பண்ணவே மாட்டாங்களே. அப்படிலாம் ஒன்று. எடை அதிகமாக இருக்கக்கூடாது. அந்த பிஎம்ஐ கால்குலேஷன் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நம்ம இருந்துட்டோம்னா இந்த முட்டிக்கால் வலி வர்றது தவிர்க்கலாம். நம்ம வந்து சமணங்கால் போட்டு உட்காரோம் இல்லையா, சமணங்கால் போட்டு உட்காரும்போது நீ ஜாயின் முழுவதும் பெண்ட் ஆகும். அது ரொம்ப நம்ம டாய்லெட்டில் உட்காந்திங்கனாவே நீ ஃபுல் பெண்டிங் வந்துடும். அதே மாதிரி சமணங்கால் போட்டு உட்காந்து நீ ஃபுல் பெண்டிங் வரும். ஸோ அந்த மூவ்மெண்ட் ரேஞ்ச் நம்ம வந்து ரிட்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், விடவே கூடாது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் எல்லா வேலையும் செய்வாங்க இல்லையா, வீட்டு வேலையை குஞ்சு நிம்முறது, துணி துவைக்கிறது, கிணத்துல போய் தண்ணி எடுத்து வர்றது, அது மாதிரி எல்லாம் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ்னு பேர். அதெல்லாம் பண்ண அவங்க மசில்ஸ்லாம் என்ன பண்ணுவோம், ஆக்டாக வேலை செய்ய அந்த மசில்ஸ்லாம் போனில் தான் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த போனை பிடிச்சி இழுக்கும், அந்த பெருசாக பிடிச்சி இழுக்கும். இழுக்கிறப்ப தான் இது மேலே தான் தலையில் தான் மூளை இருக்குது. மூளையிலேருந்து நரம்புகள்லாம் இந்த முதுகெலும்புக்குள்ளே ஒரு கெனால் இருக்கும். இது வழியாக தான் அப்படியே உள்ளுக்குள்ளே வரும். உள்ளுக்குள்ளே வந்துட்டு இந்த 2 எலும்புகளுக்கு நடுவில் இது மாதிரி நரம்புகள் வெளியே வரும். 40 வயசு 45 வயசு ஆயிடுச்சுன்னா தேய்மானப்போ இந்த இடத்துல பாருங்கள், அந்த காட்டில் தேய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல எலும்பு தெரியுது வெளியே. ஸோ இந்த பக்கம் எலும்பு தெரியுது, இந்த பக்கம் எலும்பு தெரியுது. இது வந்து கிரேட் 1. கிரேட் 2ல் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணலாமா, இல்லை வந்து இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணலாமா? நீ ரீப்ளேஸ்மெண்ட் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணவே முடியாது. Juicy, spark the happiness, quench the thirst naturally. ஹெல்த் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கோங்க ஆர்த்தோபெடிக் சர்ஜன் டாக்டர் திருமால் செல்வம் அவர்கள். ஹலோ சார். வணக்கம்மா. போன்ஸுக்கும் ஹார்ட் இஷ்யூஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா சார்? ஜென்ரலாக அது மாதிரி எதுவும் ரிலேட் பண்ணுற மாதிரி இல்லை. என்ன அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணிவிடும். இப்போ வந்து இடது தோள்பட்டையில் தான் ஹார்ட்டுடைய வலியும் வரும். ஏன்னா அந்த நரம்புகள் வந்து 2 ஒரே நரம்புனால சில பேருக்கு இடது தோள்பட்டையிலே சில பேருக்கு சில இஷ்யூஸ் இருக்கும். அங்கே ஒரு ஏற்கனவே ஒரு மசில் ப்ராப்ளம் இருக்கும், லிகமெண்ட் ப்ராப்ளம் இருக்கும், நாங்கள் ஜாயிண்ட் ப்ராப்ளமே இருக்கும். அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதே பெயின் அங்கே போகும், இந்த பெயின் அந்த பெயின், கன்ஃபியூஷன் வரும். அது ஒன்று இருக்குது. அப்போ ஜென்ரலாகவே லெஃப்ட் ஷோல்டர் பெயின் வந்தாலே இசிஜி எடுத்துகிட்டு ஹார்ட்டில் எதுவும் இல்லை அப்படி ரூலர் பண்ணிட்டு தான் ஆர்த்தோபெடிக் டாக்டர் வந்து இதை பண்ணுவார். ஏன்னா வந்து அது ஒரு இதாக மற்றபடி ஹார்ட்டுக்கும் இதுக்கும் ஒன்று பிரச்சனை. ஓகே சார். ஸோ இப்போ எல்லாருமே வந்து ஜிம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி வெயிட் லிஃப்டிங் அதுலேயுமே நிறைய பேருக்கு ரொம்ப கிரேஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த டெய்லி வெயிட் லிஃப்ட் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்? அப்படிலாம் எதுவும் வராது. அந்த லிமிட்ஸ்குள்ளே பண்ணாங்கன்னா போதும். அவங்களுடைய எனர்ஜி லெவல், அவங்களுடைய பில்டப்புக்கு ஏற்ற மாதிரி கைட்ஸ் அங்கேயே இருப்பாங்க ஜிம்லலாம், அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னா, தினமும் ஒரே எக்ஸசைஸ் ரிப்பீட் பண்ணக்கூடாது. எக்ஸசைஸ் பண்ணணும். அந்த மசில் பில்டப் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும். 1 or 2 days திருப்பி அடுத்த இதுக்கு பண்ணணும். இப்போ டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறவங்க ஒரே மசில் குரூப்பே பண்ண மாட்டாங்க. ஒரு நாள் அப்பர் லிம் பண்ணுவாங்க, அடுத்த நாள் லோவர் லிம் பண்ணுவாங்க, அடுத்த நாள் வந்து பேக் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வச்சுக்குவாங்க. அப்படி தான் பண்ணணும். ஏன்னா டெய்லி பண்ணுறதாங்கன்னா அவர் அந்த மசில் வளராது. அதே இதை திருப்பி பண்ணக்கூடாது. இப்போ பண்ணுங்கள், மசில் டெவலப் பண்ணுறதுக்கு டைம் எடுங்க, திருப்பி போய் பண்ணுங்க. இப்போ ஜாயிண்ட் பெயின் அப்படின்றது எல்லாருக்கும் காமனான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஸோ அதுலேருந்து நான் ப்ரிவென்ட் பண்ணிக்கணும், அது எனக்கு வரக்கூடாது அப்படின்னு முன்னாடியே நான் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் என்னவா இருக்கும்? இல்லை, ஜாயிண்ட் பெயின் வந்து ஜென்ரலாக நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா முட்டிக்கால் தான், நீ பெயின் தான் ஜாயிண்ட் பெயின். மற்றபடி எந்த ஜாயிண்ட்லேயும் பெயின் வரலாம். இப்போ வெளிநாடுகள்லாம் ஹிப் ஜாயிண்டில் பெயின் ரொம்ப காமன். அதே மாதிரி பின்னாடி ஸ்பைனில் இருக்க ஜாயின்ஸில் வர பெயின் ரொம்ப காமன். அது வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வந்து கரெக்ட் பாஸ்டரில் இருக்கணும், எல்லாம் பண்ணணும். அது ஒன்று. முட்டிக்கால் பெயின் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, அதிக வெயிட் போடக்கூடாது, எடை அதிகமாக இருக்கக்கூடாது. அந்த பிஎம்ஐ கால்குலேஷன் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நம்ம இருந்துட்டோம்னா இந்த முட்டிக்கால் வலி வர்றது தவிர்க்கலாம். வராமல் இருக்காது, வர்றதை தவிர்க்கலாம். இல்லை கொஞ்சம் லேட்டாக வர மாதிரி பண்ணிக்கலாம். நல்ல ஃபிட்னஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக. இப்போ
நீ ஜாயிண்ட் வந்து லோவர் லிம்பில் இருக்கு இல்லையா, லோவர் லிம்பில் வந்து மசில்ஸ்லாம் இருக்குல்ல, முன்னாடி தை மசில்ஸ் வந்து ஃப்ரண்ட் ஆஃப் தை மசில்ஸ் வந்து குவாட்ரிசெப்ஸ் பெரிய 4 மசில், அதே மாதிரி பேக் ஆஃப் தையில் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ், இந்த 2 மசில் குரூப்பையும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி வச்சுருந்தீங்கனாலே நீ ஜாயிண்ட் நல்லாயிருக்கும். ஓகே சார். அதாவது ஃபிட்னஸ் தான் ரொம்ப முக்கியம். ஃபிட்னஸ் வந்து மசில்ஸும் நல்லா இருக்கணும், கூட வந்து அந்த ஜாயிண்ட் மூவ்மெண்ட்லாம் எப்பயும் பண்ணுற மாதிரி அந்த மூவ்மெண்ட் எப்பயும் விடவே கூடாது. இப்போ வந்து நம்ம வந்து சமணங்கால் போட்டு உட்காரோம் இல்லையா, சமணங்கால் போட்டு உட்காரும்போது நீ ஜாயிண்ட் முழுவதும் பெண்ட் ஆகும். அது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ இந்த வெளிநாட்டிலாம் பார்த்தீங்கன்னா கீழே உட்கார மாட்டாங்க, சேரில் உட்காருவாங்க, பெட்டில் உட்காருவாங்க. நீ பார்த்தீங்கன்னா 90 டிகிரிஸ் அதுக்கு மேலே போகிறது ரொம்ப ரேராக இருக்கும். அவங்களுக்கு தான் அந்த ரேஞ்ச் ஆஃப் மூணு வயசாக கம்மியாயிடும், இது பண்ணவே முடியாது. நமக்கு அப்படி இல்லை, நம்ம டாய்லெட்டில் உட்காந்திங்கனாவே நீ ஃபுல் பெண்டிங் வந்துடும். அதே மாதிரி கம்மங்கோட உட்காந்து நீ ஃபுல் பெண்டிங் வரும். ஸோ அந்த மூவ்மெண்ட் ரேஞ்ச் நம்ம வந்து ரிட்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், விடவே கூடாது. அதனால் எப்போவுமே நம்ம ஊரில் அதனால தான் வந்து கொஞ்சம் இன்சிடென்ஸ் ஆஃப் டீஜெனரேஷன் வந்து நம்ம ஊரில் விளையாட்டு கம்பெனி கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய அந்த சிட்டிங் பாஸ்டர் அதெல்லாம் தான் இப்போ நம்ம இழந்துக்கிட்டே வரோம், நம்ம உட்காரதில்ல, நம்மளாம் அவங்க லைஃப் ஸ்டைலில் பண்ணுறதுனால தான் இப்போது நீ ஜாயிண்ட் அதிகமாக நமக்கு வந்துட்டு இருக்கு. இப்போ ஓகே சார், இப்போ ஒரு ஆர்த்தோ பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து வாக்கிங் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்லை வந்து ஃபுல் ரெஸ்ட் பெஸ்ட்னு சொல்லுவாங்க? வாக்கிங் தான் எப்பயுமே. ஆக்டிவிட்டி இஸ் ஆல்வேஸ் குட். ஆக்டிவிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த ஒரு பாகமும் இப்போ வர அடிபட்டு ஒருத்தர் வராரு, அவர் வந்து பிளாஸ்டரில் நாங்கள் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கையில் ரிஸ்ட்டில் ஃப்ராக்சரோட வராரு, ஒரு ஃப்ளாஷில் போட்டு 6 வாரம் வச்சுருப்போம்னா 6 வாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா போன்ஸ் அவ்வளோ சாஃப்ட் ஆகிடும், ஆஸ்டியோபொரோட்டிக்காக இருக்கும். ஏன்னா போன் ஹெல்த்துக்கு மசில் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா விதமாக உடம்புல அத்தனை பாகங்களையும் மசில் ஆக்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ உடம்பு நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நடந்தீங்கன்னா காலில் இருக்க மசில்ஸ் நல்லாயிருக்கும், உடம்புல ட்ரங்க்கில் இருக்க மசில்ஸ் நல்லாயிருக்கும், அப்பர் லிம்பர் மசில் நல்லாயிருக்கும். அது மாதிரி சின்ன சின்ன வெயிட் எடுக்கிறது, போகிறது, வீட்டு வேலையை செய்கிறது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் எல்லா வேலையும் செய்வாங்க இல்லையா, வீட்டு வேலையை குனிஞ்சு நிமிடுறது, துணி துவைக்கிறது, கிணத்துல போய் தண்ணி எடுத்து வர்றது, அது மாதிரி எல்லாம் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ்ன்னு பேர். அதெல்லாம் பண்ண அவங்க மசில்ஸ்லாம் என்ன பண்ணுவோம், ஆக்டாக வேலை செய்ய அந்த மசில்ஸ்லாம் போனில் தான் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த போனை பிடிச்சி இழுக்கும், அந்த பெரிசம் பிடிச்சி இழுக்கிறப்ப தான் கால்சியம் உள்ள போகும். அதனால் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நடக்குது எல்லாருக்குமே, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. இந்த மாதிரி வேலை செய்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி யாருக்குமே அந்த சரியான ஒரு புரிதல் இல்லை சார். ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். இதுதான் முதுகெலும்பு. உங்களுக்கே தெரியும், பின்னாடி ஒரு செயின் மாதிரி இருக்கணும், எல்லாருக்குமே இருக்கும். இது வந்து கழுத்தில் ஒரு 8 எலும்புகள், இது வந்து மேல் முதுகு நடுமுதுகில் ஒரு 12, அப்புறம் கீழே வந்தீங்கன்னா ஒரு 5. இது மேலே தான் தலையில் தான் மூளை இருக்குது. மூளையிலேருந்து நரம்புகள்லாம் இந்த முதுகெலும்புக்குள்ளே ஒரு கெனால் இருக்கும், இது வழியாக தான் அப்படியே உள்ளுக்குள்ளே வரும். உள்ளுக்குள்ளே வந்துட்டு இந்த 2 எலும்புகளுக்கு நடுவில் இது மாதிரி நரம்புகள் வெளியே வரும். இப்போ கழுத்தில் ஒரு 8 நரம்புகள் இருக்குது, 8 நரம்புகள் நடுவில் 7 ஸ்பேஸ் இருக்குது. அது 7 ஸ்பேஸ் வழியாகவும் நரம்புகள் வரும், வந்துட்டு கையில் எல்லா இடங்களுக்கும் போகும். ஸோ அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ வந்து C5, C6, C7, C8, T1 அப்படி சொல்லி ஒரு நம்பர் இருக்குது. அந்த ஒவ்வொரு நரம்பும் எந்த இடத்துல போய் நரம்புக்கான அந்த தொடு உணர்ச்சி கொடுக்கும், அப்புறம் அங்கே இருக்க மசில்ஸ்க்கு பவரை கொடுக்கும். ஸோ அதை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்கும் எந்த நரம்பு பாதிக்கப்பட்டு கண்டுபிடிக்க முடியும். நரம்புகள் எப்படி பாதிக்கப்படும் அப்படின்னா, இந்த மாதிரி நரம்புகள் எல்லா இடங்களிலும் வெளியே வருது. இங்கே வந்து டிஸ்க் பல்ஜோ டிஸ்க் ப்ராப்ளம் இங்கே ரொம்ப காமன். அதே மாதிரி கீழே லம்பார் 5 வெர்டிபிரா இருக்குது, 5 அதுலேயும் அதே மாதிரி அந்த 2 எலும்புகள் நடுவில் டிஸ்க்குன்னு இருக்கும். டிஸ்க்குன்னா என்ன அப்படின்னா, சாஃப்டாக இருக்கும், ஜெல்லி மாதிரி இருக்கும். அதை நம்ம குனிஞ்சு நிமிரும்போது அதுவும் அமுங்கி விரியும். அதுக்காக தான் அந்த இயற்கை படைச்சிருக்காது. சில நேரங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ப்ரெஷர் அதிகமாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், சடனாக வெயிட் லிஃப்ட் பண்ணுறாரு ஒருத்தர், அப்போ வந்து அந்த ஃபுல் ப்ரெஷர் இது மாதிரி போனால் இந்த டிஸ்க் வந்து அப்படியே பிதிக்கிட்டு வெளியே வந்துடும், பேஸ்ட் மாதிரி வெளியே வந்துடும். அது மாதிரி இங்கே பாருங்கள், இதில் தெரியுது இல்லையா, அது மாதிரி வெளியே வந்துடும். அது வந்து இங்கே வெளியே வராமல் இங்கே பின்பக்கம் வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்க நரம்புகள் எல்லாம் அமுக்கும். இடது பக்கம் வந்துச்சுன்னா இடது பக்கம் இருக்க நரம்பு அனுப்பும், வலது பக்கம் வந்துச்சுன்னா வலது பக்கம் நரம்புல அமுக்கும். ஸோ அது எந்த நரம்புல அமுக்குதோ அந்த இடத்துல உங்களுக்கு வலி வரும். அந்த நரம்பு எங்கெங்கெல்லாம் போதோ அதெல்லாம் அந்த வலி அந்த எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி போகும். அதனால் இந்த டிஸ்க் வந்து இப்போ அமுக்கப்படுது அப்படின்னா அதுக்காக வைத்தியம் இருக்குது. எடுத்தோன்னே வந்து ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட், மசில் ரிலாக்ஸஸ்லாம் கொடுத்துட்டு, அந்த பெயின் ரிலீஃப்லாம் கொடுத்துட்டு, ஜென்ரலாக அந்த டிஸ்க் பல்ஜ் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா தானாக திருப்பி செட்டில் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த நேரம் அந்த இடத்துல நவுந்துக்கும். சில இடங்கள் வந்து ரொம்ப டிஸ்க் வெளியே வந்துருச்சு, ரொம்ப அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கு, ரொம்ப வலியாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அந்த டிஸ்கை எடுத்துடணும், வேறு வழி இல்லை. அதுதான் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட். பட் என்ன பண்ணணும், யங்ஸ்டர்ஸ்லாம் இப்போ போகிறாங்களே ஜிம்முக்கெலாம் போகும்போது சரியான வார்ம் அப் பண்ணணும். வார்ம் அப் பண்ணிவிட்டு அவங்களால என்ன பண்ண முடியுதோ அது மாதிரி தான் பண்ணணும். ரொம்ப அதிகமாக பண்ணுறது அதெல்லாம் பண்ணாங்கன்னா தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். நீ பெயினை பற்றி பேசுவோம். நீ பெயின் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப காமன். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னால் வயதான எலும்பு முட்டு தேய்மானத்தினால வர்ற வலி தான் முட்டு வலி.
அதான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். அது இல்லாமல் இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். அதெல்லாம் எதனால் அப்படின்னா உடம்பே வந்து அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷனால் அந்த ஜாயிண்ட்டில் போய் செட்டில் ஆகி டேமேஜ் கொண்டு வரும். அது வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அது மாதிரி. அதை நம்ம பேசலை. அது வந்து அதுக்கு வைத்தியங்கள் தனி. நம்ம பேசுகிறது எந்த விதமான இதுவும் இல்லாமல் தேய்மானத்தினால வயதாக தேய்மானத்தினால வருது. காரில் டயர் தேஞ்சு போனால் எப்படி ஆகுமோ அதே மாதிரி நம்ம முட்டியும் தேஞ்சு மாறும். அதுக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப ஓவர் வெயிட் கூடாது, நல்ல வேலையை நிறைய செய்யணும், அதெல்லாம் சொல்கிறது. அந்த முட்டியும் எலும்பையும் நம்ம பலமாக வச்சுக்கிட்டோம்னா இது தொந்தரவு வராது. அதே மீன் வந்து எப்படி வருது அப்படின்னா, இங்கே இதில் பார்க்குற மாதிரி தான் ஒரு 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் காட்லேஜ், அந்த ஜாயிண்ட்னுடைய முனையில் இருக்கும். இது 2 பக்கமும் அந்த காட்லேஜ் இருக்குது. நடுவில் இந்த நீ ஜவ்வுன்னு சொல்லுவாங்க, மெனிஸ்கஸ்லாம் இருக்கும். இது நார்மல் நீ. இப்போ கொஞ்சம் தேய்மான 40 வயசு 45 வயசு ஆயிடுச்சுன்னா தேய்மான இந்த இடத்துல பாருங்கள் அந்த காட்லேஜ் தேய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல எலும்பு தெரியுது வெளியே. ஸோ இந்த பக்கம் எலும்பு தெரியுது, இந்த பக்கம் எலும்பு தெரியுது. இது வந்து கிரேட் 1. கிரேட் 2ல் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வந்துருச்சு, அந்த பக்கமும் எலும்பு தேய்மானம் ஏற்பட்டுருச்சு. கிரேட் 3, 4ல் வந்து ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிருச்சு. 2 பக்கமும் போன் வந்து எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. ஆனால் சும்மா நின்றுட்டு இருந்தாங்கனாவே இந்த 2 போன் ஒட்டிக்கும். அதில் உட்காந்துருந்தாலும் 2 போன் ஒட்டிக்கும். அப்புறம் எஞ்சி நிற்கும் போது அந்த உள்ள அந்த ஒட்டினதெல்லாம் இதாகிற வரைக்கும் அவங்க நடக்க கஷ்டப்படுவாங்க. ஒன்ஸ் அந்த அடேஷன்ஸ்லாம் முடிஞ்ச பட்சம் நல்லா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. டிப்பிக்கலாக இப்படி தான் வழி சொல்லுவாங்க. உட்காந்து எந்திரிச்சு எனக்கு வந்து ஸ்டிஃப் ஆகிடுது, கொஞ்ச நேரம் நடந்ததுக்கப்புறம் தான் எனக்கு சரியாகுது அப்படிம்பாங்க. அது ஏன் அப்படின்னா 2 பக்கமும் காட்லேஜ் போய் எலும்பு வந்து வெளியே தெரியுது, இந்த எலும்பு ஒட்டிக்கும், அதனால தான் அந்த மாதிரி வருது. ஸோ இதுதான் 4 ஸ்டேஜ். இந்த கிரேட் 4 வந்துட்டால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த எலும்பினுடைய அந்த ஆர்கிடெக்சரே மாறிடும். உள்பக்கம் தான் அதிகமாக நமக்கெல்லாம் தெரியும். அதனால் கால் பார்த்திங்கன்னா அப்படியே வளைஞ்சிரும். இப்போ அதான் அந்த நீ வெயிட் வந்து ஜாயிண்ட்டோட உள்பக்கம் தான் போகும், அங்கே தான் அதிகமாக தெரியும். அதனால் வந்து கால் வளைஞ்சிரும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து வெயிட்டு கம்மி பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மாத்திரை சாப்பிட்றது, இதெல்லாம் தான் சொல்லுவாங்க. ஓரளவுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது வந்து அதெல்லாம் கேட்காது. அப்போ வந்து நம்ம வந்து சில இன்ஜெக்ஷன்ஸ்லாம் இருக்குது, இன்ஜெக்ஷன்லாம் போட்டு இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் தவிர்க்கலாம். ஆனால் கடைசியாக வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு அப்போ தான் அதை பற்றி பேசுவாங்க. நீ ரீப்ளேஸ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கால் இதுதான் நீ ரீப்ளேஸ்மெண்ட். பாருங்கள், இதுதான் இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து தொடை எலும்பு ஃபீமர், இது வந்து கால் எலும்பு டிபியா. இந்த தொடை எலும்புலேயும் இந்த மாதிரி ஒரு இது கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மெட்டல் வச்சுருவாங்க, இம்ப்ளான்ட்னு பேர் அதுக்கு. இந்த பக்கமும் அதே மாதிரி இம்ப்ளான்ட் ஒன்று வச்சுருவாங்க. 2 நடுவில் இந்த பிளாஸ்டிக் இருக்குது. இது ரொம்ப ஹை டென்சிட்டி பாலியத்திலின் பேர் அதுக்கு. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒன்று. இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த எலும்புகள்லாம் எடுக்கப்பட்டதுனால எதுவுமே இல்லைனால வலி எதுவுமே இருக்காது. இது வந்து நல்ல ஆப்ரேஷன், உடனே நல்ல நடக்கிறது போகிறது எல்லாமே பண்ண முடியும். ஆனால் இதில் வந்து முழுவதும் நம்ம சம்பளங்கள் போட்டு உட்கார மாதிரி உட்கார முடியாது. அதுக்கு சில டிசைன்ஸ் இருக்குது, ஆனால் அது வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வரல. அதனால் வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவோம்னா, பெட்டில் உட்காரலாம், சேரில் உட்காரலாம், டைனிங் டேபிளில் உட்காரலாம், ஆனால் தரையில் உட்காந்து எழுந்திரிக்கிறத தவிர்க்கணும் அப்படிம்போம். அதே மாதிரி அவங்க வந்து கால்லெல்லாம் செருப்பு இல்லாமல் நடக்கவே கூடாது. வெளியே நடந்தாங்கன்னா எதாவது காலில் எதுவும் குத்திடுச்சுன்னா அதில் வர சின்ன ஒரு காயம் வந்தாலும் அதில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து இங்கே ஒட்டிக்கும். அதனால் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்பயுமே வெளியே நடக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுமாதிரி அந்த டயபெட்டிஸ் இருக்கவங்களாம் ரொம்ப எந்த வித புண்ணுன்னு காலில் வந்தாலும் உடம்புல எங்கே இருந்தாலுமே அந்த ரத்தத்தில் வந்து இது ஃபாரின் பாடியாக இருக்கிறதுனால இங்கே வந்து ஒட்டிக்கும். அது வந்து கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். அதனால் வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து எங்கே தேவையோ அவங்க பண்ணால், அதுக்கப்புறம் அந்த ஆஃப்டர் கேரும் ஒழுங்காக பண்ணிட்டாங்கன்னா நல்ல ஒரு ஆப்ரேஷன். நீங்கள் கீழெல்லாம் உட்காரக்கூடாது, அதாவது சமணம் போட்டு உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணலாமா, இல்லை வந்து இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணலாம்? நீ ரீப்ளேஸ்மெண்ட் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணவே முடியாது, வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணணும். அது வந்து அதுவும் ஒன்று நாங்கள் சொல்லுவோம், நீ வீட்டில் இல்லைன்னா வீட்டில் வந்து நாங்கள் போட்டாகணும், வெஸ்டர்ன் டாய்லெட் போட்டாகணும். நீ இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து சில மித்ஸ்லாம், கட்டுக்கதைகள் வந்து நிறையவே இருக்குது இந்த போன் சம்மந்தமான ரிலேட்டடாக. ஸோ இப்போ போன் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுனாலே சர்ஜரி தான் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க, அது உண்மையா? நிச்சயமாக கிடையாது. நிறைய சர்ஜரி நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு 100 பேருக்கு அடிபட்டதுன்னா ஒரு 80 பேர் ஆப்ரேஷனில் தான் குணமாயிட்டு போவாங்க, 20 பேருக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அதுக்கு சில கரெக்டான இண்டிகேஷன்லாம் இருக்குது, அப்போ தான் பண்ணுவாங்க, தேவையெல்லாம் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று வந்து ஸ்லிம்மாக இருக்கவங்களுக்கு வந்து ஆர்த்தோ ப்ராப்ளம்ஸே வராது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது, அது உண்மையா? குண்டாக இருக்கவங்களுக்கு தான் போன் ஹெல்த் அதிகம்.
ஏன்னா அவங்க குண்டா இருக்கவங்க மாஸில் இத்தனை பர்சன்டேஜ் வந்து போன் மாஸ்ன்னு இருக்கும். ப்ளஸ் வந்து குண்டா இருக்கவங்களுக்கு வந்து நல்ல ஈஸ்ட்ரோஜன் வேலை செய்யனால எல்லா டிஷ்யூஸும் நல்லா பில்டப் ஆகிருக்கும், அதில் போனும் நல்லா பில்டப் ஆகிருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த வெயிட்னால ஜாயிண்ட் டீஜெனரேட் ஆகலாம், அது ஒன்று தான் தொந்தரவு அவங்களுக்கு. ஆனால் ஒல்லியாக இருக்கவங்களுக்கு போன் மாஸே கம்மியாக இருக்கும். ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்கிறதே ஒல்லியாக இருக்கவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வரும். அந்த தாக்கம் ஒல்லியாக இருக்கவங்களுக்கு தான் இருக்கும். மெனோபாஸ் வந்து ஒரு ஒல்லியான ஒரு லேடி, குண்டான ஒரு லேடி, 2 பேரும் ஒரே டைமில் மெனோபாஸ்க்கு வராங்க. யாருக்கு தாக்கம் அதிகமாக இருக்குன்னா ஒல்லியாக இருக்கவங்களுக்கு தான் தாக்கம் அதிகமாக இருக்கும். அவங்க போன் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும், கீழே வந்தாங்களா கண்ணா அப்படின்னா உடஞ்சிரும். குண்டா இருக்கவங்களுக்கு வந்து ஜாயிண்ட் ப்ராப்ளம் வரும், ஆனால் கீழே வந்து அந்த போன் ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஓகே சார். அதனால 2 சேர்த்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும், ஒல்லியாகவும் இருக்கக்கூடாது, குண்டாகவும் இருக்கக்கூடாது. ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு இடத்துல ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா அந்த இடம் கடைசி வரைக்கும் வீக் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அது உண்மையா? இல்லை. ஏன் அப்படின்னா எலும்பு மட்டும்தான் நம்ம உடம்புல இருக்க எல்லா டிஷ்யூஸ்லையும் எலும்பு மட்டும்தான் எலும்பாலேயே குணப்படுத்துறது. மற்றபடி எங்கேயுமே தோலில் பார்த்தீங்கன்னா குணமாகும், ஆனால் அந்த இடத்துல வந்து தழும்பு இருக்கும். ஏன்னா திருப்பி தோல் உருவாகாது. அதே மாதிரி உள்ள மசில்ஸும் அடிபட்டதுக்கு பிறகு தழும்போடு தான் உருவாகும், திருப்பி மசில் டிஷ்யூ வரவே வராது. ஹார்ட் அட்டாக் அப்புறம் அந்த இடத்துல அந்த மசில் இல்லாமல் அது ஸ்காரில் தான் ரீப்ளேஸ் ஆகும். ஆனால் போன் மட்டும்தான் உடம்புலையே உடஞ்சி போனால் திருப்பி போன் அந்த ஒரிஜினல் டிஷ்யூ வச்சு ரீப்ளேஸ் பண்ணி ஹீல் ஆகிறது. அதனால் திருப்பி அந்த வாய்ப்பே இல்லை. நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்போ வந்து ஃபியூச்சரில் நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும், அது டேஞ்சரஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அது உண்மையா? இல்லையே, அது அப்படியே நம்ம யாரும் பண்ணவே மாட்டாங்களே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, நீ ரீப்ளேஸ்மெண்ட் நான் சொன்ன மாதிரி குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரீட்மெண்ட். அது வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து வாழ்க்கை வந்து முழுவதும் மாறிட்டுன்னே சொல்லுவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பேசணும், நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.